நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். மகர ராசி மற்றும் மகர லக்ன அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாசம் எப்படி இருக்கு அப்படின்றது பார்க்க போறோம். ஒரு வித்தியாசமா தான் இந்த மாசம் இருக்கு. சில பிரச்சனைகள் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, பல நன்மைகளும் இருக்கு. ஆனா அதுவே ரிவர்ஸ்லயும் நம்ம சொல்லலாம். கேர்ஃபுல்லா இல்லை அப்படின்னா அது பல பிரச்சனைகளா மாறுறதுக்கும் சில நன்மைகளும் கலந்தே இருக்கு இந்த மாசம். ஸோ இந்த பதிவுல நான் உங்களுக்கு அதுல எல்லாம் மாட்டாம எப்படி வரணும், அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் இந்த 10 நிமிடங்கள் உங்களுக்காக அப்படின்றத நீங்க பாருங்க. சரி, நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ல ராகு இருக்கு, ஆனா உங்களுக்கு குருனுடைய பார்வை இருக்கு. சனி பகவான் 3ஆம் வீட்டுல இருக்காரு, ஆனா சனி வக்ரம் பெறாரு. சரி, குருனுடைய பார்வை நல்லா இருக்கு, ஆனா குரு 6ல போயிட்டு இருக்கு. சோ இப்படியே பாத்தீங்கன்னா நிறைய ஆனாக்கள் சொல்லக்கூடிய ஒரு வகையில தான் இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது உங்க ஜாதகத்துல, சுய ஜாதகத்துல தசா புத்திகள் எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க. சரி, மாசத்துக்காக எல்லாம் நான் பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா பிரச்சனையில மாட்டக்கூடாது இல்லையா? பிரச்சனைக்குள்ள மாற்றுறது, பிரச்சனைக்கு உண்டான முடிவுகளை எடுக்கிறது அப்படின்றது ஒரு நிமிடம் தானே. அதனாலதான் நான் சொல்றேன். சோ அது என்ன பார்க்கணும் அப்படின்னா, உங்க சுய ஜாதகத்துல சனி வக்ரம் பெற்றிருந்தார் அப்படின்னா கவலையே படாதீங்க, பெரிய ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்லை. ஆனா நீங்க பிறக்கும் போது சனி வக்ரம் பெறாத நிலையில இருந்தாருன்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா உங்களுடைய சுகங்கள் பல ரூபத்துல கெடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா அது குடும்ப சுமையாவும் இருக்கும், அடுத்தது செலவு செலவு செலவுன்னு பயங்கரமா இருக்கும். அண்ட் நீங்க அந்த மைண்ட் அப்செட்னால நீங்க கட்ட வேண்டிய இஎம்ஐ, லோன் இதெல்லாம் கட்டாம மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. எப்பயோ வாங்கி வச்ச சொத்துல பிரச்சனை வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த காலத்துல வாய்க்கால் தகராறுன்னு சொல்லுவாங்க, இந்த காலத்துல இல்லப்பா என்னுடைய சென்ட்ல இருந்து 5 சென்ட்டை நீங்க எடுத்துட்டீங்க, நீங்க தயவு செஞ்சு வாங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ எதுவாக இருந்தாலும் நிதானத்தோட நீங்க செயல்படணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவையில்லாத கடனுக்குள்ள மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பிரம்மாண்டமா இருக்கு. ஏன்னா செலவு இங்க அதிகமா இருக்கு. எதையும் எடுத்து போரிட்டு பண்ணக்கூடிய முடியாத ஒரு நிலைக்குள்ள மாட்டக்கூடிய அமைப்பு இருக்கு. இவனெல்லாம் பிரச்சனை பண்ணுவானா அப்படின்றவங்க இப்ப பிரச்சனை பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா நீங்க எங்க இருந்தாலும் உங்களை சுத்தி நெகட்டிவ் கண்கள் இருக்கு அப்படின்றது தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, நீங்க உடம்பு சரியில்லை ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, அந்த டாக்டர் கூட உங்களை கரெக்டா வழி காமிக்க மாட்டாரு. அவர் பகைவர் அல்ல, ஆனா நீங்க போகும்போது அவருடைய மனோநிலை அங்க திருப்திகரமா இல்லாத ஒரு பாயிண்ட். அப்ப நீங்க வின்னிங் சீக்ரெட் என்ன? அலர்ட் அலர்ட் அலர்ட். ஸோ அந்த அலர்ட்ன் போது அவங்க கொடுக்குற மெடிசன் நீங்க இன்னைக்கு கூகுள்ல செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி மெடிக்கல் ஷாப்ல நீங்க கேட்டு இது எதுக்காகப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்றத கேட்டுட்டு, சரி எங்க தப்பாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூட அந்த டாக்டர்கிட்ட போய் சண்டை போடக்கூடாது. அந்த டாக்டர் எல்லாருக்கும் அப்படி பண்ணலையே, நீங்க போகும்போது அந்த சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டது, ஸோ அதனால இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, டாக்டர் நான் இதுக்கு வயிற்று வலின்னு தான் சொன்னேன், ஆனா இது பாத்தீங்க அப்படின்னா ஃபீவருக்காக நீங்க கொடுத்துருக்கீங்க டாக்டர், என்னன்னு தெரியல பாருங்களேன் அப்படின்னு சொன்னோம்னா அந்த டாக்டர் ரைட்டுன்னு சொல்லிட்டு வேற பேப்பர்ல உங்களுக்கு உண்டான மெடிசன் கொடுத்துருவார். ஸோ இது போராடணும், ஆனா அங்க பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்றதுதான் மகர ராசி அன்பர்கள் தெல்லன் தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா 7ஆம் வீட்டுல உங்களுக்கு சுக்கிரன் போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். சோ இப்ப நீங்க எது பேசினாலும் அங்க தப்பான புரிதல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. உங்க கூட ஒர்க் பண்றவங்களோட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களை போட்டு கொடுத்து ஆட்டோமேட்டிக்கா உங்களை வேலையில இருந்து தூக்கிடுவாங்க. நீங்க ஜென்ரலா ஏதாவது பேசியிருப்பீங்க, முடியவே இல்லடா இவனோட பெரிய தொல்லையா இருக்குடான்னு, அதை அவன் ரெக்கார்ட் பண்ணி அவனுக்கு போட்டுருவான். ஸோ இதெல்லாம் தான் நான் சொன்னேன், உங்க கண்கள் தெளிவா இருக்கணும். சுத்தி நெகட்டிவ் கண்கள் இருக்கு அப்படின்ற காலகட்டம் தான் இந்த செப்டம்பர் மாசம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய ஃப்ரிக்ஷன்ஸ் உங்க லைஃப் பார்ட்னரோட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா அந்தரங்க வாழ்க்கையை பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ நீங்க எவ்வளவுதான் சமாதானமா போனாலும் அந்த இடத்துல ஒரு திருப்தியின்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ரொம்ப நாள் கிடையாது. உங்களுக்கு சுக்கிரன் 14ஆம் தேதிக்கு அப்புறம் மாறிடுவார். அப்ப 14ஆம் தேதி வரைக்குமே ரொம்ப பெருசா நீங்க அந்த எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8ல சுக்கிரன் கேதுவோட போய் சேர்றார். அந்த இடத்துல ஒரே வார்த்தை நான் சொல்லுவேன் அப்படின்னா
எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, அப்ப டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. ஸோ இந்த சுக்கிரன் மாறுற வரைக்குமே ஸோ இந்த ஹோல் மந்த்துமே கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆனா அது எல்லாமே மைனஸா அப்படின்னா இல்லை. திடீர்னு ஷேர்ஸ்ல பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. திடீர்னு உங்களுக்கு வரா கடன் நினைச்சது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சர்ப்ரைஸா பாசிட்டிவா ஆறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சரி, கோச்சிட்டே உட்கார்ந்து இருக்காங்க, அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, வரவே மாட்டாங்களா அப்படின்னு நினைப்பீங்க. திடீர்னு வந்து இப்படி எல்லாம் பண்ணினே இப்படி என்ன மாறிடுறியா அப்படின்னு கேட்டு உள்ள வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த வாய்ப்புகள் எந்த அளவு பிளஸ் இருக்குன்றது சுய ஜாதகத்தை நீங்க பார்த்துக்கணும். அண்ட் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதியும் உங்களுடைய 11ஆம் வீட்டு அதிபதியும் செவ்வாய், அவர் வந்து உங்களுக்கு சனி பகவானுடைய பார்வையில இருக்காரு. அதே மாதிரி அகைன் அவர் துலாத்துக்கு போகும்போதும் பார்வையில இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த இடத்துலையும் நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க ஹேண்டில் பண்ண வேண்டியது கோபம் வேண்டாமே அப்படின்றது. நீங்க ஒரு குழந்தையாக இருந்தாலும் உங்க குழந்தைக்கு நீங்க வந்து கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும், அவங்க மகர ராசியா இருந்தா. அதே மாதிரி ஆரோக்கியத்துல ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும். எங்கேயும் கீழே விழுந்துடக்கூடாது, யார்கிட்டையும் கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது, யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது. ஏன் ஒரு கால் டாக்ஸில போயிட்டு இருக்கீங்க, அந்த கால் டாக்ஸிக்காரன் நீங்க சொன்ன இடத்துல நிப்பாட்டல அப்படின்னா கூட, தம்பி ஏன்பா இப்படி பண்றீங்க, கொஞ்சம் நிப்பாட்டுங்களேன் அப்படின்ற மாதிரி சொன்னாலே இப்ப பிரச்சனை ஆயிடும். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும், சரி இந்த இடத்துல நிப்பாட்டிட்டார்ல, அப்போ வந்து நம்ம நடந்து போலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸோட நீங்க ப்ரொசீட் பண்ணணும். ஸோ இங்க தாட் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, சரி தாண்டி வந்துட்டான், அவன் என்ன ரிவர்ஸா போறான், அவனோட பேசி எதுக்கு வீணான பிரச்சனை அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கணும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பிளாக் மார்க் ஆறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வேண்டான்னு விட்டுட்டு தயவு செஞ்சு இப்போ வந்துடாதீங்க. ஏன்னா உங்களுடைய இஎம்ஐஸ் இதெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடும். ஸோ அந்த இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மூத் கோயிங், சாஃப்ட் கோயிங் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வேணும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சர்வீஸ் பண்றாங்க இல்லையா, தட் இஸ் கோயில் எல்லாம் கூட்டி பெருக்குறாங்க, சாமியினுடைய பாத்திரங்கள் தேய்க்கிறாங்க, பூ கட்டுறாங்க, அவங்களுக்கெல்லாம் உங்களால முடிஞ்ச உதவி நீங்க பண்ணுங்க. பணத்தால மட்டும்தான் உதவி பண்ணணுன்ற அமைப்புகள் கிடையாது. நீங்க அவங்களுக்கு நீங்க போய் உட்கார்ந்து சந்தோஷமா அவங்கள ஜாலியா பேசினாலும் சரி, அல்லது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணினாலும் சரி, அல்லது கோயிலை கிளீன் பண்றதுக்கு நீங்களே எடுத்து பண்ணாலும் சரி, இதெல்லாம் செய்ய 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 ஆட்டோமேட்டிக்கா இந்த நெகட்டிவிட்டியிலிருந்து நீங்க வெளியில வந்துருவீங்க. அதே மாதிரி அலர்ஜி ஆறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. செக்ஷுவல் ஆர்கன்ஸோட ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க இருக்கணும். யூடிஐ பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நியூ காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்றது தயவு செஞ்சு யூஸ் பண்ண வேண்டாம். எதுல எந்த அலர்ஜி வந்தது அப்படின்னே தெரியாம மாட்டிக்குவீங்க அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் எதுவாக இருந்தாலும் மனம் விட்டு குடும்பத்தாருடன் பேசுங்க. 2ல ராகு இருக்கிறதுனால, குருவனுடைய பார்வையில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நீங்க ஜெயிக்கலாம். குரு வந்து 2ஆம் வீட்டையும் உங்களுடைய 12ஆம் வீட்டையும் பார்க்கறது மிகப்பெரிய பிளஸ். சரி, ஃபாரின் எல்லாம் போகக்கூடிய அமைப்பு எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா அங்க போனாலும் அங்க கூட இருக்கிறவங்களோட ஒர்க் பண்றவங்க, நான் இப்படி நினைக்கல ஆனா அப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்காத நெகட்டிவ் சர்ப்ரைசஸும் அங்க காத்துட்டு இருக்கு. சுய ஜாதகத்துல பாசிட்டிவா பிளானட்ஸ் இப்ப இருந்ததுன்னா அது பாசிட்டிவ் சர்ப்ரைஸ்ன்றது மைண்ட்ல நீங்க எடுத்துக்கோங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் வந்து இந்த மாசத்தை நீங்க கண்டிப்பா பயன்படுத்திக்கணும். ஏன்னா ரொம்ப முக்கியமா நமக்கு துர்காஷ்டமி இப்ப வருது. சுய ஜாதகத்துல ராகு கேதுனுடைய நிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. பட் உங்க ஜாதகத்துல 2ல ராகு தான் இருக்க போறார், 8ல கேது தான் கோச்சாரத்துல இருக்க போறார். ஸோ துர்காஷ்டமி அன்னைக்கு நீங்க சர்ப்பதோஷ ஸ்தலங்கள் பக்கத்துல பூஜா புனஸ்காரங்கள் அருமையா நடக்கக்கூடிய பரிகார ஸ்தலத்துக்கு போய் நீங்க சர்ப்பதோஷ பரிகாரம் பண்ணும்போது உங்களுடைய தடைகள் விலகும், குழப்பங்கள்ல இருந்து வெளியில வருவீங்க. அதே மாதிரி டிலேன்றது மாறும். அண்ட் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்கன்ற ஒரு எண்ணமும் மாறும். ஏன்னா முன்னாடி சர்ப்பம் இருக்கும்போது யாருனாலையும் புரிஞ்சுக்க முடியாது. ஸோ அது நீங்க பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இது மாலியபட்சம் வரக்கூடிய மாதம். மாலியபட்சம்னா என்ன அப்படின்னா, அந்த 15 நாட்கள் நம்மளுடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு வழிகாட்டக்கூடிய நிலையில வருவாங்க. நீங்க அவங்கள வாவான்னு வரவேற்கணும், மனதார கேட்கணும், பிரார்த்திக்கணும், திதிகள் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது உங்க பிரச்சனைகளுக்கு உண்டான வழிய அவங்களால மட்டும்தான் காமிக்க முடியும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, திதி எல்லாம் தெரியல அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். மாலியபட்ச அமாவாசை அன்னைக்கு அவங்களுக்கு படையல் போட்டு உங்களுடைய முறைப்படி நீங்க திதிகள் கொடுங்க. மகாபரணி மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா,
செவ்வாயும் கெத்தியும் சேர்ந்து வருது. அப்படிப்பட்ட இந்த பொன்னான நாள்ல நீங்க முருகனுடைய வழிபாடு வரும்போது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அனைத்து விஷயங்களுமே நீங்க சூப்பரா வருடம் முழுக்க நல்லா இருக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணணும், சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு சர்வீஸ் பண்றவங்களுக்கு நீங்க ஹெல்ப் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாடி ஆர் மைண்ட் நீங்க பண்ணணும். மணிலையும் நீங்க பண்ணலாம். ஸோ இதெல்லாம் மட்டும் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்மூத்தா இந்த மாசத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு உண்டான வழியும் பல விஷயங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழியும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.